வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 4000 நோய்களுக்கு இந்த சூப் மருந்தாக இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த சூப்போட பேர் முடவாட்டுக்கால் கிழங்கு சூப். நீங்கள் ஏற்காடு, கொல்லிமலை அந்த சைடு ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் போனீங்கன்னா இந்த கிழங்கு சூப்பை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய இடத்துல விற்றுட்ருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஆடோட கால் மாதிரி இருக்கிறதுனால இதை வெஜ் ஆட்டுக்கால் சூப்புன்னு கூட விற்றுட்ருக்காங்க. கடைகளில் உங்களுக்கு ரெடிமேடாக இந்த சூப்போட பொடி கிடைக்கிது. ஜஸ்ட் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டால் இந்த சூப் ரெடி ஆகிடும். முடவாட்டுக்கால் கிழங்கை நல்லா அலம்பிக்கோங்க. அலம்பிட்டு அதுக்கு மேலே இருக்கிற முடி எல்லாத்தையும் நம்ம சுராண்டி எடுத்துக்கலாம். முடியெல்லாம் சுராண்டி எடுத்ததுக்கப்புறமா திரும்பி இன்னொரு தடவை நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதோட தோலை நீக்கிக்கணும். அப்படியே நீங்கள் ஒரு பீலர் வச்சு எடுத்தாலும் சரி, இல்லைன்னா கத்தியாலேயே நீக்கினீங்கன்னா உங்களுக்கு தோல் தனியாக வந்துடும். தோலை நீக்கிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனிஷ் அந்த ஒயிட் டிஞ்சோட உங்களுக்கு உள்ள ஃப்ளஷ் இருக்கும். தோலை நீக்கினதுக்கப்புறமா அதை நம்ம குச்சி குச்சியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனிஹவ் ரஃபாக சாப் பண்ணால் கூட ஓகே தான். நம்ம மிக்சியில் போட்டு இதை பிளெண்ட் பண்ண தான் போகிறோம். இந்த கிழங்குல பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. இம்யூனிட்டிக்கு ரொம்பவே நல்லது. ப்ளஸ் உங்களுக்கு முட்டி பிரச்சனை, ஜாயிண்ட் பிரச்சனை ஏதாவது இருந்தால் இந்த சூப்பை ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கோல்டாக இருக்கிற ஹில் ஸ்டேஷனில் சுட சுட இந்த சூப் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி அந்த முழு கிழங்குலேருந்து பாதி அளவு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ண இந்த கிழங்கை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இந்த கிழங்கை நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டு வந்து மண்ணில் பொதிச்சு வச்சிங்கன்னா எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா துருவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம ஈஸியஸ்ட் மெத்தடில் தான் சூப்பை பண்ண போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிழங்கை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு, அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். பூண்டை தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்பைஸை சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இந்த சூப்பில் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பட் நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கலை. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு சின்ன பிட்டு ஜாப்பத்திரி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே தண்ணி சேர்க்காமல் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். எனிஹவ் இதை நம்ம எப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் குடிக்க போகிறோம். அதனால் குறைன்னு இருந்தால் கூட பரவாயில்ல தான். ஜஸ்ட் நம்மளோட ஸ்பைசஸ் க்ரஷ் ஆனால் போதும். அடுத்ததாக நம்ம சூப்பு கொதிக்க விட போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய கடாய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயில் இந்த விழுதை சேர்த்து வதக்கும் போது பச்சை வாசனையில் நம்மளுக்கு சீக்கிரமே போயிடும். நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு சூப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு 4 டம்ளர் சூப் தேவைன்னா 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு பாயில் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸஸாக இருக்கிற அந்த 2 டம்ளர் தண்ணி உங்களுக்கு எவாப்ரேட் ஆகி போயிடும். நான் சொன்ன அளவுக்கு ஒரு 6 டம்ளர் சூப் வந்தது. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வரணும். ப்ளஸ் நம்மளுக்கு அந்த ஸ்பைசஸோட ஃப்ளேவருமே நல்லா இந்த சூப்பில் இறங்கணும். நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு கூட மிளகு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து சர்வ் பண்ணலாம். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு வடிகட்டிட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். மறக்காமல் இந்த சூப்பை சூடாக சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் தக்காளி சேர்த்து பண்ணுறீங்கன்னா லெமன் ஜூஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். சூடாக சாப்பிடும்போது நம்மளுக்கு சூப்பர் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரசம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த சூப்பை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். இந்த கிழங்குக்கு அமேசிங்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கடைகளில் எங்கேயாவது முடவாட்டுக்கால் கிழங்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து சூப் வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஸ்வீட்டான ரெசிபியோடு உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day.